கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட யாத்திராகமம் 20வது அதிகாரம் 18வது வசனத்தில் புதிய உடன்படிக்கையில் நான் சமீபமானேன் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று இதுதான் பழைய ஏற்பாட்டின் ஜனங்களின் நிலை. சீனாய் மலை ஜனங்களை தூரத்திற்கு துரத்தியது. கட்டளைகளையும் பிரமாணங்களையும் ஜனங்களை குற்ற உணர்வில் தூரத்திற்கு கொண்டு செல்கிறது. ஆனால் பலியான இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தூரத்தில் நிற்கும் ஜனங்களை கூட தேவனுக்கு சமீபமாய் மாற்றியது. எபேசியர் 2:13 இப்படியாய் சொல்லுகிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று. பிரமாணங்களும் கட்டளைகளும் நான் தகுதியற்றவன் என்று உணர வைத்து என்னை தூரமாய் துரத்தியது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமோ என்னை தகுதிப்படுத்தி பிதாவினிடத்தில் கிட்டி சேர உதவி செய்கிறது. யாத்திராகமம் 20:21 ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்திற்கு சமீபமாய் சேர்ந்தான். பழைய உடன்படிக்கையின் மத்தியஸ்தனாகிய மோசே தேவனை கிட்டி சேர்ந்தான். ஜனங்களோ தூரத்தில் நின்றார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோ நமக்காக பிதாவுக்கு தூரமானார். நாமோ அவருடைய நீதியால் பிதாவை கிட்டி சேர்ந்தோம். மோசேயின் நாமத்தில் பிதாவிடம் வந்தவர்கள் தூரத்திலே நின்றார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவிடம் வந்த நாமோ சமீபமாய் சேர்ந்தோம். ஆமீன். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.